சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா வீட்டில் இருந்தால் அண்ணாமலையோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு சாமியார் அம்மா சொன்னதுனால மீனா வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு விஜயா ஒரே பிடிவாதமாக இருந்து மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்து எவ்வளோதான் கன்வின்ஸ் பண்ணாலும் மீனா திரும்பி வீட்டுக்கு வரதாவே இல்லை. இன்றைக்கி எபிசோடில் மீனா வீட்டிலேருந்து முத்து அவரோட வீட்டுக்கு வராரு. அப்போது அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்குறாரு, மீனா எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவள் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே விஜயாக்கு ஒரே சந்தோஷம். இப்போவாச்சும் அந்த மீனாக்கு ஒரு புத்தி வந்துச்சே, இவங்க வராமல் இருக்கிற வரையும் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஸ்ருதிக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கவங்களாம் சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்துக்கிட்ட எப்படியாச்சும் மீனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் கொஞ்ச நாளில் மீனாவே வந்துருவாப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்ததாக மீனா அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. தனியாக அவங்க வீட்டில் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மீனா அவங்க ஃபோனில் இருக்க முத்துவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. உடனே அவங்க எதுக்காலேயே முத்து வந்துட்ட மாதிரி அவங்களுக்கு தோணுது. நீ தானே என்ன நினச்ச, அதான் நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு முத்துவும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. மீனாவும் நிஜமாவே முத்து வந்துட்டதான் நினைக்கிறாங்க. அப்புறம்தான் அது அவங்களோட கற்பனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அது மாதிரி முத்துவும் அவங்க வீட்டில் மீனாவை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரூமுக்கு மீனா நிற்கிற மாதிரி அவருக்கும் தோணுது. உடனே சந்தோஷமாக கட்டிலேருந்து எழுந்திரிச்சு போய் மீனாவோட கையை பிடிச்சி, வா மீனா நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கூப்பிட முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கும் தெரியுது இது அவரோட மனப்பிரமன்னு. முத்துக்கு மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் தூக்கமே வரல. படுக்கையில் புரண்டு புரண்டு பார்க்குறாரு, ஆனால் தூக்கமே வரல. அவருக்கும் ரோகிணியோட சேர்ந்து இருக்கிறது மாதிரி கனவு வருது. உடனே முழிச்சிட்டு, ஐயோ இது கனவுல கூட இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் ரவி ஸ்ருதியை நினச்சிட்ருக்கார். அதனால் ரவி கண்ணுக்கு ஸ்ருதி தெரியுறாங்க. அப்படி தெரிஞ்ச ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீத்து உனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடணும், இது நடந்தாதான் நான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரவியோட கண்ணுக்கு இப்போ நீத்து தெரியுறாங்க. ரவியை பார்த்து அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. உன்னை நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. என்னை நிம்மதியாகவே இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ரவி உடனே கத்தி எடுத்துகிட்டு நீத்துவை குத்த வராரு. அப்போ நீத்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஓகே இதுவும் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தி என்னடானா கூட வாழ மாட்டேன்றா, ஒருத்தி என்னடானா என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாரு. மறுநாள் ஸ்ருதி மீனாவோட பூக்கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, எதுக்காக மீனா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்க, அந்த அத்தை என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்காக நீங்கள் ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும் என்னால் எதுக்கு பிரச்சனை, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி எனக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த ஆண்டி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்திருப்பேன், நான் வீட்டெல்லாம் போயிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா எனக்கும் அதில் நம்பிக்கை இல்லை தான் ஸ்ருதி, ஆனால் மாமாவுக்கு இப்படி ஆனதுனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இதுக்கு பின்னாடி ரோகிணி இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஸ்ருதி, அவங்க எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும், என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்களாம் தான் தடையாக இருப்பீங்க, அதனால தான் அவங்கள எல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இப்படியெல்லாம் கூடவா ஒருத்தங்க சதி செய்வாங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வேகமாக ஒரு கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து டோரை திறந்துட்டு ரோகிணி அதுலேருந்து இறங்கி வராங்க. இதை பார்த்துட்டு மீனாவும் ஸ்ருதியும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடில் தான் தெரியும்.